ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நல்ல சூப்பரான க்ரன்ச்சியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் நல்ல ஹெல்த்தியான முறையில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமமும் அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளும் சேர்த்துட்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதோட கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துங்க. பெருங்காயம் நல்லா கலந்து விட்டுட்டு தான் சேர்க்கணுமா அப்படின்னா கிடையாதுங்க. முன்னாடியே சேர்த்துலாம், நான் மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சேர்த்தேன். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சேர்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவு நல்லா முறுக்கு மாவு பார்த்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கலாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு முறுக்கு மாவு எப்படி சொல்லுவாங்களே, வெண்ணெய் மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்களே, அது போல் அந்த பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துங்க. இப்போ மாவு நல்லா கரெக்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம பிழியறதுக்கு இந்த போல் அச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டார் அச்சு இதெல்லாம் நான் இன்றைக்கி பிழிஞ்சு விட போகிறேன். இப்போ இதில் உள்பக்கமாக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப அழுத்தமாலாம் இருக்காது. மாவு உங்களுக்கு நல்ல தளர்வாக தான் இருக்கிறதுனால இதை எண்ணெயில் பிழிஞ்சு எடுக்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு அந்த அச்சியும் போட்டு நல்லா மூடிடலாம். இங்கே கடாயில் எண்ணெய் ஒரு பக்கம் சூடு பண்ணிகிட்டு இருக்கிறேன். எண்ணெயும் இப்போ நல்லாவே சூடாயிட்டு, நீங்கள் இதை பிழிஞ்சு விடும்போது எண்ணெயை ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சு விடுங்க. இதை கைகளால் நீங்கள் கட் பண்ணி விட்டாலும் சரி, இல்லை இது போல் சிசர் வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டு நீங்கள் நறுக்கி விட்டு மிதமான தணல்லே வச்சு இதை வேக வச்சு எடுத்துருங்க. இது மொத்தமாக முறுக்கு மாதிரியே ஃபுல்லாக பிழிஞ்சாக்கா பிழியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி பிழிஞ்சாக்கா வேகிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே நேரம் எடுக்கும். நார்மலாக நம்ம இப்படி பிழியறதே கொஞ்சம் நிதானமாக சிம்மில் வச்சு கொஞ்சம் மிதமான தணலில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்தால் தான் அது நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தணலில் இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குற அளவுக்கு பொரித்து எடுத்துங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலால் கொஞ்சம் கருவேப்பிலை தலைகளையும் பொரித்து போட்டுடலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.